நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா ஒரு ஜோலியா காவல் பார்க்க போறோம். என்ன ஜோலியா? என்ன ஒரு வேலை விஷயம் மதியம் போய் ஜாலியா போய் காவல் பார்க்கலாம் முடியும். யாரெல்லாம் போறிய? நானு வள்ளியம்மா அப்புறம் எங்க மாமா புதுசா ஒரு தோழி. புதுசா தோழியா? இந்த ரெண்டு பேரும் வந்து அவ யாரு புதுசா தோழி? அவ எப்படி இருப்பாளு? அவ எங்களோட நம்மளோட வேன்ல எல்லாம் வரமாட்டா. அப்படி ஒரு அழகு, அழகுனா அழகு, அவ்வளவு ஒரு அழகு. அழகு ராணி. உன்னைய விடவா? பொங்கலை விட மிகவும் பேர். சரி அவளை என்னமோ சொல்ல வந்து இவரு வேற மாத்தி மாத்தி விட்டாருங்க. ஏங்க காட்டுக்கு போய் விஷயத்தெல்லாம் அதுல இப்பதானே வந்துகிட்டு இருக்கு. இனிமே அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் மனசு நினைச்சிருக்கேன். அவர் எப்படி நினைச்சிருக்கேன்? ஏன் தோழி மாமா சொன்னல அந்த பிள்ளை யாரு? அந்த பொம்பளை பிள்ளை வருது. என் உயிர் தோழி. உன் உயிர் தோழி? ஆமா ஆமா. அப்புறம் உன்னை விட அழகா இருப்பா. பாப்பா எங்க எப்படி இருக்காங்க? நீங்க என்ன விடுறது? கரெக்ட்டா நீங்க. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்
அறிவாயம்மா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா பல 100 ராகங்கள் இருந்தால் 16 பாட சுகமானது பல 100 ராகங்கள் இருந்தால் 16 பாட சுகமானது ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா வாடி வா வா எதுக்குடி ஏண்டி பொண்ணத்தான் சொன்னாங்க அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க அவங்க 2 பேரை விட அழகுன்னு அம்மா பெரியவளை விட நான் அழகு இல்லையா ஆகா
நான் எதுல குறைச்சலா இருக்கேன்? எதுலயும் குறைச்சலே இல்ல. என் கையில குறைச்சலா, உன் பையில குறைச்சலாங்க இல்லையா? இல்ல என் காலில் குறைச்சலா, இல்ல என் மண்டையில குறைச்சலா? இல்ல அதுக்கு மேல சொல்லாத. நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும் எனக்கு. என் புடவையில குறைச்சலான்ட்டு. தங்க புண்ணியவதி. புண்ணியவதியால நாங்க பண்ண விதியானு தெரியல. போ. ஏன் அப்படியெல்லாம் சொல்லிடுறீங்க? அப்படியெல்லாம் தடுத்துக்கலாமா? தெரிஞ்சவங்களும் அழகானவங்களும் வருவாங்க, அழகு இல்லாதவங்களும் வருவாங்க. ஏண்டி உனக்கு தங்கத்துக்கு நீங்க வந்து ஒரு கோயில் மாதிரி. கோயிலுக்கு நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, எல்லாத்துக்கும் வர கொடுக்கணும். அதுல எந்த மாற்றம் இல்ல. அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரிதான் நாங்களும். ஏண்டி உனக்கு என்னடி தங்கத்துக்கு? அப்படியாதுன்னு சொல்லியிருக்கீங்களே. மச்சானுக்கு தான் எனக்கு பிடிக்கல இருந்துச்சு. மச்சானுக்கு பிடிக்கலையா? அது இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மச்சானை கும்பிடுவோம். நாங்க கூட அன்னைக்கு காட்டுக்கு போறோம். சத்தியமா தெரியுது உள்ள தெரியுது. ஏண்டி காட்டுக்கு போறோம் அன்னைக்கு காவலுக்கு. சரி மச்சான குடிக்காடி. மச்சான் எங்க மச்சான கூப்பிட்டு பாப்போம். மச்சான் நல்லா போட்டேன். காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை, கடந்த கட்ட காப்படி கூட வெஞ்சவும் இல்லை. ஒண்ணு கொண்டு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி, ஒண்ணு கொண்டு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல. நம்ம சட்டி முட்டி சாமான் சிவகண்ட வட்டி கடையில, சட்டி முட்டி சாமான் வட்டி கடையில. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு. என்ன சத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு. என்ன சத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு. குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அரசாங்கம் வாங்க 500 லட்சம் தந்தே. அரசாங்கம் லோனு வாங்க 500 லட்சம் தந்தே. 6-7 மாதம் கழிச்சு 1000 தந்தாங்க. 6-7 மாதம் கழிச்சு 1000 தந்தாங்க. அட அதுல கூட 550 முடிச்சுக்கிட்டாங்க. அட அதுல கூட 550 முடிச்சுக்கிட்டாங்க. மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா? மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியாம். என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. நம்ம ஏழப்படுற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறான். இந்த ஏழப்படுற கஷ்டத்தையும் போயாரு பார்க்கிறான். பெரியசாமி நினைவாக தீர்த்தகுமார் ஏனாபுரம் அன்பு உறவு சார்பாக அம்பலிபலத்தை பெருமடுத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நான் போனதுக்கு அப்புறம் நெருக்கி பைக் எல்லாம் போயிருச்சா? சரி சரி இருக்கட்டும் போதும். பூர்வீகமான ஏனாபுரம் புதுப்பட்டை சேர்ந்த வினோத்குமார் பாண்டியன், இருப்பு நாட்டரசன் கோட்டை, சயா மாதவனுடைய நாரதருடைய மாமாவாகிய MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 200 ரூபாயை அம்பளிப்பு அளிக்கின்றார்கள். வண்டாசை சேர்ந்த கீசாசிரி நண்பர்கள்
பப்னா நடிக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 201 ரூபாயை அம்பளிப்பு அளிக்கின்றார்கள். நாரதர் அடுத்த வருஷம் போடுறேன். உலக செய்யனா சரணம் ஓணம்னா ஆராயும் அம்பளி பலத்தை பெருமைப்படுத்திய உள்ள போயிட்டு கூட இந்த தட்டியை பிச்சுட்டு போ மூங்கிக்கம்ப அசைச்சு விட்டுவானே போயிட்டு வா. என்ன டான்ஸ் இருக்கு பாவம், அவ்வளவுதான். அது மடியில கொஞ்ச நேரம் தூங்குறியா 650 ரூபா சார்ஜ் பண்றோம். வழியில ஊர்த்து போடணும். இனிமேல நான் முடிவு பண்ணிட்டேன். முருகா கனி, நீங்க எல்லாம் இந்த கெட்ட வழக்கு இல்லாத ஆளுங்க. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல தண்ணி அடிச்சு திருந்துனேன். நான்லாம் எங்க அண்ணன்லாம் கெட்ட வழக்கு இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னா 2024 சிவன்ராத்திரில இருந்து ஒரு வேலை வச்சிருக்கேன். நாடகம் போற ஊருக்கு ஊருக்காரங்க தண்ணியை போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நிறவு போதில் இறங்கணும். இறங்கும் போதே நான் இப்படி இறங்கணும். 1 ரூபாயை பேச மாட்டேன். இவங்க நம்மளோட பெருங்கொண்ட குடிகாரனா இருப்பான்னு போதை டப்புன்னு இறங்கணும். இந்த போன ஆளுக பூரா பப்புன் டான்ஸ் பார்க்குற ஆளுங்க இருக்கிற ஆளுக பூரா நாடகம் பார்க்க உட்காந்துருக்கீங்களா இல்லை இருட்டில் இண்டிகேட்டரு டூமு எரியாத ஆளுங்க பைக்கு சாட்டாமல் சில பேர் உட்காந்துருப்பிய. எல்லாமே எனக்கு தெரியும். இந்த மாதிரி பற்றி நகண்டு எந்திரிக்கிறேன். என்னப்பு யூடியூப்பை மறைச்சிக்க, கேமரா ஆன்ல இருக்கு. யார் என் தங்கம் அள்ளிட்டானடா. எங்க அப்பா பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரர். எங்க அப்பா தையக்கூலி கொடுக்க முடியாம தெரியுன்றியா? நன்றி, மைண்ட் வாட்ச கேட்ச் பண்ணிட்டேன். குறிஞ்சி நாடு எங்க நாடு. ஊரு சிற்றூர். சிற்றூர் என்பது சின்ன ஊர் ஆகும். இப்பதான் கதைக்கே வந்திருக்கேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணேன்னா கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா பேரு நம்பிராஜன். எங்க அப்பாவுக்கு என்னன்னு நீர்மலை வாசிப்பாங்க. எங்க அம்மா பேரு மறுபடியும் வாசிக்காத. என்ன என்ன என்னப்பா நகைச்சுவை ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு போனாங்க. நல்லா இருக்கா? எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. பேய் இல்ல, அன்றுண்ட வைக்குது. ஆனா எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர். இருங்கப்பா, பேச வருங்கப்பா. 7 ஆம்பளை பிள்ளைங்க. நாங்க பொம்பளை பிள்ளையே இல்ல. ஐயா அதுக்கு சோக மியூசிக்கா? எங்க அப்பாவும் அப்பா எங்க அப்பாட்ட கேட்டேன் காலகாலத்துல எனக்கு ஒரு கட்டையை பாருங்கன்னு. எங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு. எனக்கு சோத்து பொண்ணு அடிச்சுட்டாங்கடா. இன்னும் அந்த காதல் நக்கு நாப்புல இருக்கு. சங்க ஊதுறாண்டா. யாரு அங்க அண்ணன் தானா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. டைமிங் நல்லது. என்னது அத்தி புகுத்துறியா? வேற மாதிரி கிடைச்சாரு. அது பேர் என்னன்னு கேட்டேன். எனக்கு பார்த்துருக்க பொண்ணு பேரு கேட்டீங்கன்னா 2 பேரும் யூடியூப்பை திருப்பிக்கிட்டு கம்மாக்காரில துண்டி விட்டு உட்காந்துருப்பீங்க. அது பேர் நக்மா. நக்குமாவா? ஆடி மாசம் தான் நக்மா. ஆவணியில வந்து அதுக்கு பிடிக்காது. இப்ப நக்குமாவை நான் பார்த்ததே கிடையாது. நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன தேவதை கேள்விப்பட்டது கூட கிடையாது. எங்க பாப்போம். நக்மா நக்மா தேவதை என் மனைவி வந்து விட்டால் வருங்கால என் இதயமே, என் சிவகங்கை முக்கு ரோடே, என் மானாமதுரை நெடும் பாலமே, என் ஒத்தக்கடை அச்சு முறுக்கே, என் மணப்பாறை மாட்டு தும்பே. பர்ணிப்பா பாரு விளக்கமாட்ட அடிச்சு பாட்டி. என் தேவதை வந்த தேவதையை கண்டே காதலி கலந்து உய்யா உய்யா. போதும் 2 டைலாக் தான். கண்ணே
மண்டை பொட்டை வரைஞ்சு போயிருக்கு. பூச்சி வெட்டா கரையா வெட்டாடா, எந்த காட்டு முண்டை இவன். யாயிருந்தாலும் என் மனைவி 18ஆம் படி பெரிய கருப்பு கிளிசேரி காளிமுனியா சோனையா, உனக்கு நேர்த்திக்கடையம் போட்டதுக்கு எனக்கு நல்ல அழகு தேவதையே நீ தந்துட்ட. உன் வாசலுக்கு அடுத்த வருஷம் நான் ஆணிக்கால் செருப்போடு நடந்து வரேன் ஐயா. என்னவளே அம்மா அம்மா லோன் போட்டது வாங்கணும், நான் உசுரோட எந்த காட்டு பிறகு திரி முண்டையோ. உனக்கு பேரு நக்குமாவா? என்ன அண்ணி அதுல வெஞ்சல கிண்ணிமா இருக்கு, நல்ல குணமா இருக்கியா? எப்பா லாடம் போட்ட மாடு செகதில் நடந்த மாதிரி. அத்தை அத்தை இதாவது கிடைச்சிச்சே, பெருமைப்பட்டுக்க. ஏப்பா நாங்க தண்ணி அடிக்க சைடிஸா கிடைச்சுன்னு சொல்றேன். அண்ணே சும்மா இருந்தே அண்ணே, பிரஷர் மாத்திரை இருந்தா ஒண்ணு கொடுங்க அண்ணே. அண்ணே பிரசவம் மாத்தாத முடியும் ஐயா, அது முகத்தை பாருங்கய்யா. கொடுக்கலாத நட்டுவாக்காளி ஒண்ணு கடிக்க போனோம். அதான் நீங்க சித்தி வேணும். எங்க அப்பா எதுவும் சாணி வறக்கும் போது அவர் சாணியை தெளித்தாரா? சித்தி நான்லதா. நீ இப்படித்தான் பேசுவ. என்ன சாரிதான் ரொம்ப பூஜையா இருக்கு. என்ன ஆசையா பேசுவ, ஆளு இருந்தா கோபமா பேசுவ. அன்னைக்கெல்லாம் எவ்வளவு என்ன வர்ணிச்சு பேசுனே இல்ல. பாட்டெல்லாம் பாடுன மடல் வாழத்தோட இருக்க மச்சம் ஒண்ணு அதுல இருக்கா இருந்துட்டாலும் அப்படிதான் இருக்கும். அண்ணே நீ எப்படி நீ தாங்கிட்டு உட்காந்துருக்க? சரி விடு, நானும் தாங்கிக்கிறேன். ராதா கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு, அது என்ன பண்றது? எனக்கு என்ன பெருசாவா இருக்கு? இங்க வாவே, நீயே அத்தை கருத்த முண்டை. இது சேலை எங்கன்னு உட்காந்து நீர்மலை போகுது. உண்மையில போட்டு அடிக்கிற போட்ட சம்பளம் பாவம். வா கூட நீ மண்டையில அடிப்பேன்னு நினைச்சு வாங்கிட்ட. கண்ணே இப்படியா செய்வ? சரி விடு. பிரத்துல போகும்போது டவுன் பஸ்ல ஏறி போறது இல்லையா? அப்புறம் அன்னைக்கு மட்டும் அவ்வளவு கெஞ்சனா என்னைய? அது சரக்கு போட்டு இருந்தேன், வேற வழி இல்லை. மகளே, என் அத்தா மகளே, என்ன மயத்தா திருச்சிட்டு வந்தேன். முழுக்குன்னு சுருக்கு குத்து தாலி இலை வாங்கி வச்சிருந்துருக்கேன் உள்ள. பைனான்ஸ் டைட் ப்ரோ. அன்னைக்கு மல்லிகைப்பூவா இருக்குண்டா உன் உடம்பு. கண்ணே ஏன் சொன்னங்கி போறேன்? நானும் பூதியா இருக்கனால பேசுற. அதெல்லாம் கண்ணுல பாழ மூத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, பிறகு தண்ணி பய மகளே. அண்ணன் போட்டுக்கிட்டு கசகசா தருவன மாதிரி திருவுற என்னத்த உழப்பிட்டு வந்தியோ? நக்குமா உனக்கு ஒரு பாட்டு ஒரு கேடு. இங்க வாவே, எப்படி எவே நல்லா இருக்குன்றக்கா எத்தனை பொட்டு வருது மொசரைக்கு. நீ மாவு ஆட்ட மாட்ட, நானாவது ஆட்டிக்கிறேன். நக்குமா என்னை நீ மறந்துரு. ஏன் மச்சான் அப்படி சொல்றீங்க? நான் ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? குழந்தை யாரும் என்ன கேட்டா பதில் சொல்றது மச்சான். நான் என்ன பொறுத்தல இருக்கேன். என்ன நடிச்சாலும் அதே 370 ரூபா சம்பளம் தான். காலில் விழுந்தா மட்டும் 400 ரவுண்டா தருவேன். கண்ணே உன் மேல ஏன் கத்தால வாடையா? அந்த வயிற்றுல என்ன 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 உன் குழந்தை வளருது மச்சான். உனக்கு பிள்ளை வளர்ந்தாலும் தாலே வெள்ளாட்ட புழுக்கு மாதிரி தானே இருக்கும். ராதா 4 மாசம் முழுதாம உனக்கு ஒரு மகன் பிறப்பா, அவன் எங்களை போலவே இருப்பா. அப்ப இந்த வத்த கருவாடை நீங்களும் விடலையா? ஏன் உங்களை போல இருக்கியா? என்ன அருகில் வா,
அவளை நான் கூப்பிடவா? என் மனைவியே. அப்படி என்ன சொல்றீங்க? அப்ப நான் யாரு? நீ லீஸுக்கு, அவ என் யூஸ்க்கு. குத்திட்டானே. ஜெயபிரியா வாமா. பிரியா வரியாமா? பிரியா நான் சொன்னேன்ல. என்ன சொன்னீங்க? கோயம்புத்தூருக்கு காங்கிரீட் வேலைக்கு போகும்போது லேசா காங்கிரீட் ஒண்ண போட்டு காங்கிரீட் அழுத்து போட்டியலா? அந்த கம்பி துருப்பிடிச்சு வந்திருக்கு, பாக்குறியா? மெதுக்கு மதுக்குன்னு நீ குசேன் மத்தமார் அத பாக்குறியா? உன்னுடைய அக்கா. அக்காவா? எனக்கு எங்க அக்கா இருக்கு? நான் ஒரு பிள்ளை தான். நான் ஏற்கனவே கிச்சு கிச்சு பண்ணும்போது உனக்கு என்ன வேணும்? யாரு? உன்னுடைய சக்கலத்தி. சக்கலத்தியா? எவவ? கூப்பிடுங்க அந்த லூசு முட்டை. சக்கலக்கா பேபி. டண்டனர் ஆகாசவாணியின் மாநில செய்தியல். தெரியாம 73 நாளைக்கு எனக்கு பொம்பளை ஆசையே ஏன் மாமா, உங்களுக்கு நான் என்ன குறைச்ச வச்சிருந்த இந்த லூசு முட்டையை போய் கூட்டிட்டு வந்து ட்ரில் போட்டுருச்சா? என்னாச்சு? என்னாச்சுடா? உனக்கெல்லாம் என்னடா ஒரு அழகு தெரியுதா? கேட்டு என்ன அழகு, என்ன வேட்டு இருக்கு? போடி டோப்பரி. சாரி மேடம், கருங்கல்ல தட்டிட்டேன். உங்கள் இருவருக்கும் ஏன் இந்த சண்டை வேண்டாம்? சண்டை வேணும். முழிங்கிற விக்ஸ போட்டு முழிங்கிற. என்ன அழகு அழகு காய் இந்த பொம்பளைக்கு அது இப்படி என்னத்தை திணிச்சிட்டு வந்தேன்னு தெரியலம்மா. ஒரு பக்கம் தெற்க இருக்கு, வடக்க இருக்கு, நாசமா இருந்தா உங்க அக்காவை நீங்க சண்டை போடுறது என் இதயமே கருகு. அது இது ஐயா, யாராவது திருமணம் ஆகாம இருந்தா இதை கட்டிக்கு அது பூச்சிய பாருங்கயா. திரும்ப முண்டை தொப்புலே இல்லாம நாட்டுல எவனாவது பிறப்பான். நீ அதையும் விட மாட்டேங்கிற பாரு, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற. அண்ணே, இதை கட்டி பிடிச்சா என் புருஷன் புதுக்கோட்டை டோல் கட்ட மறிக்கிறேன். வேற பொம்பளை அந்த சண்டை போட்டுருக்கேன், அவனை பார்த்து அண்ணே உனக்கு பொம்பளாசை வருமானே? யாராவது சக்கராத்திய சும்மா விடுவாங்களா? எனக்கு மட்டும் இவனை பார்த்து பேசவே வர மாட்டேங்குது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இங்க வாமா, இங்க வாமா, போயிட்டு போது வாடி, நான் இடம் கொடுத்துருக்கேன். நான் உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன சொல்லணும்? கருவாடு 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 கிலோ 30 ஆத்தி. யாப்பா, இது எந்த முடிவு தயார் பண்ணது? சல்லட மாதிரி கிடைக்கலாம். இது என்னடா பொட்டனாய் நக்குன மாதிரி. 300 சம்பளம் வாங்குறேன், ஒரு மசூர் வாங்க முடியல. நீனாவது வாங்கி கொடுக்கலாம்ல. நக்மா, எங்கடா பாத்ரூம் போயிட்டியா? தங்கச்சி என் தங்கச்சி நாடகம் நடிக்க வந்துச்சா, நாடகம் பார்க்க வந்துச்சாப்பா? அதான்
என் உசுரை காப்பாத்து. ஒரு 120 வயசுக்கு நல்லா இருக்கு. 120 வயசுக்கு நல்லா இருக்கு. அப்ப அந்த பிள்ளை இதுக்குதான் போன மணி செகுல அரைஞ்சேன். அந்த பிள்ளை இது பேரு ஜெயபிரியா. எது அம்மா நம்ம இடத்துக்கு நக்மா வந்திருக்காங்க. நக்மா திரைப்பட நடிகை நக்மா அவங்க இங்க வந்திருக்காங்க. உன் ஜோலியை முடிக்கிறதுக்கு. ஏன் ஜோலியை முடிக்க அவங்களால முடியுமா? ஏன்னா அவங்க தீவிரமா நீ அவங்க படமெல்லாம் பாப்ப. ஒரு ஜோலியை முடிக்க ஒரு ஆளால முடியவே முடியாது. என்ன நக்மா போட்ட சோதனை. சரி பாத்தீங்களா? ஒரு நல்ல அழகான பொண்ணை பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அப்படியா? அந்த பிள்ளை நீங்க அப்ப அப்படி இருந்துச்சு அவங்க தொடையெல்லாம். எது தொடையா? இப்ப வந்து கொரோனாவுல இருந்து எப்படியோ வாடிருச்சு போல. என்னமோ தெரியலமா. பாண்டி கோயில்ல ஆட்டுக்கால வாட்டின மாதிரி இருக்கு. அங்க பாக்கிறதுக்கு இங்க பாக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க? எங்க வந்து ஏந்திரியா பாத்தியா? நல்லா இருக்காங்களா? எனக்கு மதனியா வர்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா? உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும் முன்னாடி. என்ன நீ பார்த்து சொல்லுதா? ஏன் யாரு வத்த இல்லையானா நக்கு நக்கா நக்குமா சுருக்கி கூப்பிட்டேன். அப்படித்தான் இருக்குது. தங்கச்சி உன் கண்ணை முடிக்க டன் சொல்லும் போது அப்படியே கையெடு. நீங்க இந்த பக்கம் வந்துருங்கண்ணா. அதுவா அவசரப்படாத. சொல்லுவேன்.
வருமானம் உனக்கு தேவையா? அண்ணே கடுப்பாயிருவேன் நான் சொல்லுவேன். இங்க பாரு நக்குமா வருதுன்னு இது சுடுகாட்டுல இருந்து பாதியில எரிஞ்சிட்டு ஓடி வந்த மாதிரி இருக்கு. பேசாதீங்க. எப்படி நாத்தனா? அவர் ஏத்தனா நீங்க நாத்தனா எதை நாத்தனா? காலையில கார்ல ஏத்தனாத்தாடா ஏமா இருமா நீங்க ஏமா இவ்வளவு கோவப்படுற? என்னங்க நீ தானே முதல்ல சொல்ற 2 பேரும் சொன்ன. உங்க 2 பேரையும் விட அவதான் அழகா இருக்கு அப்படி. 2 பேரையும் விடவா? அவ அழகா இருக்கா சொல்லி அவரு கல்யாணம் வச்சு அந்த பொண்ணு இறகத்தை நான் என்ன செய்வேன் அம்மா? எனக்கு என்னமா குறைச்ச? உனக்கு என்னடி குறை? அழகுல குறைவா? அறிவுல குறைவா? இதுல குறைவா? அதுல குறைவா? இதுல குறைவா? எதுல குறைவு? ஓடி தொப்புரி அங்க பாரு வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல அது தவ தெரிஞ்சு சரிங்க பரவாயில்ல இருந்தாலும் ஆனா அந்த பொண்ணு உங்களுக்கு வேணுமா? அந்த பிள்ளை விட இந்த பிள்ளை தான் அழகு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேணாமா பேக்ல காசு இருக்குன்னு எடுத்து எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ற வாங்குற பறைய வந்துருச்சு. பறவை வரட்டுமா? ஆமா ஒரே வரட்டு. அந்த பிள்ளை என்ன முறைக்குது. ஆனா பறைய வரட்டும் போது நங்கு ஆடுவோம் தான். அண்ணே என்ன முறைக்குதுன்னு அந்த பிள்ளை நான் திட்டி விட்டேன்னு அந்த பிள்ளை என்ன முறைக்குதுனே. என்ன அகத்துக்கலையே தொண்ட வெள்ளாடு மாதிரி இப்படி. ஆமாமா ஆலோ ஆலோ பறவை எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஏய் என்ன அங்க எனக்கு கோவம் வந்து புடிச்சு இழுத்து வச்சு நடக்க முடியாது. அது ஆட்டத்தை நான் நிறுத்தவா? எங்க ஆடு நீ ஆடு 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 இந்த ஒரு ரூபா கடை ஆலோ அதான் சரி. வேற என்ன? பின்னாடி ஓடிங்க வாடா. வயிற்றுல அடிக்கலாமா? நம்ம புண்ணிய சுமந்துகிட்டு இருக்காங்க. நம்ம புள்ள நீ நோ புள்ள கொடுத்த மாதிரி சொல்லிட்டு நீ எச்சவ மாதிரி இருக்காது. என்ன இருந்தாலும் அவன் என் ஓப்படியா அல்லவா? அப்ப என்ன வரும்? என்னை கூப்பிடியா? உன் மானத்தை காத்துல பறக்க விட்டுரு. ஐயா வாங்க அம்மா வாங்க 3 கிலோ வெங்காயம் 10 ரூபா. ஆலோலோ 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 சரி ராதா ஓமத்துல இருக்கா பத்த வைக்க. உருப்படியான வேலை செஞ்சிருக்க. ஒரு ஆளுக்கு முடிச்சிட்டேன். அடுத்தது 2வது. அண்ணே அத கலட்டுறதுக்குள்ள என் கையெல்லாம் வீங்கிரும் அண்ணே. ஜெயில் விட்ட மாதிரி இருக்கும். யாராவது வச்சுக்கிட்டு 3 ரூபா கொடுங்கல. ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று
குச்சி மிட்டாய் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த மூங்கி கம்ப ஆட்டிக்கிட்டே இருப்போம் அறவை காட்டுவான். அதனால வேலிமலை சார் தவ முடிவர்கள் இருப்பாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. மதிப்பு என்னங்கண்ணே என்னடி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ரெண்டு பேருக்கும்? அந்த மாதிரி அந்த கருவாச்சி மாதிரி தவ ரிசியும் தவ பச்சியும் வரக்கூடிய நேரம். பச்சிகள் என்றால் பறவை என்ற அர்த்தம். பார்க்கலாமா?